ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏதாச்சும் பேசினாவே எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுவார். நான் அது பாயிண்ட் இல்லைங்கன்னா, காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதை போல் காவல்துறையில் இருக்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க போலீஸ் மேனுவலில். எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள், கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுப்பாங்க. அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பணிச்சுமையில் இருக்கிறாங்க, கடுமையான பணிச்சுமை. நான் 4 நாட்களுக்கு முன்பு இங்கேருந்து சிக்கமங்களூர் போயிருந்தேன். எதுக்குன்னா, காவல்துறையில் என்னோட பிஏவாக இருந்த கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம். இங்கிருந்து நான் சிக்கமங்களூர் போய் அட்டன் பண்ணுறேன். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு நான் சிக்கமங்களூர் வந்தீங்கன்னு. நான் சொன்னேன், எங்கோடு காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிஞ்சவர், இன்றைக்கி அவருடைய பொண்ணுனுடைய திருமணம். அப்படி மட்டும்தான் என்னால் கௌரவப்படுத்த முடியும், வேறு எப்படி என்னால் கௌரவப்படுத்த முடியாது.